பிரைஸ் தி லார்ட். ஹாப்பி நியூ இயர். இந்த புதிய வருடத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆண்டும் கர்த்தர் உங்களை குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றி நிறைவாய் நடத்துவாராக என்று ஆசீர்வதித்து ஒரு கதையை உங்களோட கூட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு ஊரில் 40 வயசு கூட ஆகாத ஒரு குடும்ப தலைவன், ஒரு அப்பா திடீர்னு மரித்து போய்விடுறாரு. இந்த இழப்பை அவருடைய பெற்றோராலையும் அவருடைய மனைவினாலையும் 9 வயது மகனாலையும் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவங்க எல்லாரும் ரொம்ப கதறி அழுகிறாங்க. ஐயோ, இவ்வளோ சீக்கிரத்தில் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த குடும்பத்துக்கு எப்பொழுதும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறவர், எந்த காரியத்திலையும் ஆலோசனை சொல்லுகிற ஒரு மனுஷன் இருந்தாராம். அந்த மனுஷன் இந்த இறப்பு வீட்டுக்கு கடந்து வரும்பொழுது இவரை பார்த்துட்டு இவங்க எல்லாருக்கும் இன்னும் அதிகமான அழுகை பொங்கி வருகிறது. அவரை போய் கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. ஐயா, இவர் திரும்பி வர்றதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறி அழுதுருக்கிறாங்க. இவர் எவ்வளோ சமாதானப்படுத்தியிருக்கிறாரு, ஆனால் இவங்க சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல. ஸோ இவர் உடனே அந்த இடத்துல ஒரு விஷயம் பண்ணுறாரு. அது என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை கொண்டு இறந்தவரோட பக்கத்தில் வைக்கிறாரு. வச்சுட்டு இதை யாராவது இந்த தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவங்க எல்லாரும் ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் யாராவது இந்த தண்ணியை குடிங்க. இந்த தண்ணியை யார் குடிக்கிறாங்களோ குடித்த உடனே இவரோட ஜீவன் திரும்பி வந்துடும், ஆனால் குடிக்கிறவங்களோட ஜீவன் போயிடும். யார் குடிக்கிறாங்களோ அவங்க மரித்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. யாருமே முன் வரல. உடனே இந்த ஆலோசகர் அந்த இறந்து போனவருடைய தகப்பனை முதல்ல கூப்பிட்றாரு. கூப்பிட்டு, ஐயா, அவங்க மகனுக்காக நீங்கள் இந்த தண்ணியை குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, நான் மரித்து போனால் என் மனைவியை யார் பார்க்குறது அப்படின்னு சொல்லி அவரும் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த இறந்து போனவருடைய அம்மாவை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, அம்மா, நீங்களாவது உங்கள் மகனுக்காக இந்த தண்ணியை குடிக்கலாமே அப்படின்னு சொல்லி. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை, என்னோட மகள் பிரசவத்துக்கு டைம் நெருங்கிடுச்சு, நான் இல்லைன்னா யார் அவளை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே இறந்தவரோட மனைவியை இவர் கூப்பிடுறாரு. அந்த மனைவி சொல்கிறாங்க, நானும் இறந்து போயிட்டா என்னோட 9 வயசு பையனை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியும் ரெடியாக இல்லை. கடைசியாக அந்த 9 வயது மகனை கூப்பிட்டு, தம்பி, நீயாவது உங்கள் அப்பாவுக்காக இது குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா வேகமாக ஓடி ஐயா, என்னையா, ஒரு சின்ன குழந்தை, வாழ வேண்டிய வயசு, அவனை போய் இந்த தண்ணியை குடிச்சு சாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி இந்த ஆலோசகர்கிட்ட சொன்னாங்களாம். இவ்வளோதான் மனுஷனோட அன்பு. எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் நம்ம மரித்து போகிற வரைக்கும் தான் அந்த உறவு நிலைக்கும், அந்த அன்பு நிலைக்குங்க. நம்ம இறந்து போன பின்னாடி ஒரு 5 நாள் அழுவாங்க, இல்லை 1 மாதம், இல்லை 1 வருஷம். அதுக்கு மேலே அவங்களுடைய வேலைகளை அவங்க பார்க்க தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் நம்மளுடைய தேவனுடைய அன்பு அப்படிப்பட்டது அல்ல, அது நித்தியமானது. நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ அன்புள்ள தேவன். நம்ம மேலே கொண்ட அன்புனால தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இதை தான் வசனத்தில் கூட நம்ம பார்க்குறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் நமது சகோதரருக்காக ஜீவனை கொடுப்பதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி தேவன் தமது அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அவருடைய ஜீவனை கொடுத்தார். அதன் மூலமாக தான் அன்புனா என்ன அப்படின்றதையே நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த புது வருஷத்தில் கூட நம்ம கிறிஸ்துவின் அன்பை அதிகமாக ருசிக்கிறவர்களாக, கிறிஸ்துவின் அன்புக்கு பாத்திரவான்களாக மாறுகிறதுக்கு நம்மளை நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே நம்ம நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அவருக்குள்ளே இருக்கிற அன்பு நமக்குள்ளே இருக்கணும். நம்மளும் பிறரை நேசிப்போம். கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக மாறுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.